வணக்கம். நான் உங்கள் அழகன். ஒரு நெகிழியை பற்றியான ஒரு சிறு தொகுப்பு. உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல நான் காட்டியிருக்கிறேன். ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலானது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அழியறதுக்கு எத்தனை நூற்றாண்டுகள் ஆகும் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காங்க. 2009ல் அதை போடுறாங்க. மறுபடியும் 2019, 2109 இந்த மாதிரி வருட கணக்கில் அந்த நெகிழி வந்து அழியாமல் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ஆனது ரீசைக்கிள் பண்ணப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அது தேவையை பொறுத்து அது மாற்றமடையும். இப்போ இதில் நான் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பங்கு நிறைய இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அதை வந்து பயோகிரேடபிள், டீபயோகிரேடபிள் அப்படிங்கிற வந்து வேஸ்ட் செக்ரிகேஷன், இந்த தமிழக அரசினுடைய வேஸ்ட் செக்ரிகேஷன் அந்த கலர் கோடு படி டஸ்ட்பின் வச்சு நம்ம அந்த வேஸ்ட்டு பிரித்து எடுக்கிறதுக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும். எளிதில் மக்கக்கூடிய பொருட்களை வந்து தனியாகவும், எளிதில் மக்காத பொருட்களை வந்து தனியாகவும் நம்ம பிரித்து கொடுத்தாலே அது பெரிய உதவியாக இருக்கும். இதை வந்து யாருமே நம்ம செய்கிறது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், நம்மளேருந்து அதை ஆரம்பிக்கணும். ஒரு ஒரு சாலை விதிகளை பின்பற்றுவதாக இருக்கட்டும், ஒரு இந்த மாதிரியான பொதுவெளியில் நாம் நடந்து கொண்ட விதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா, ஒரு செப்பலை கூட நம்ம சரியான முறையில் அங்கே வெளியில் விடுறது கிடையாது. அப்படியே கும்பலாக போட்டுட்டு அப்படி தான் போகிறோம். ஒரு சிறு வயதுலேருந்தே அந்த பழக்கம் நம்ம வந்து தொற்றி கொண்டால்தான் நம்ம வந்து அதை காலம் கடைசி வரைக்கும் அதை நம்ம இது வந்து ஜப்பானியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உண்மையிலேயே வந்து சுறுசுறுப்புக்கும் அந்த பஞ்சுவாலிட்டி அந்த இதுக்கெல்லாமே வந்து பெயர் போனவர்கள். ஏன்னா அவங்கள பார்த்து அவங்க நடையும் முடையுமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அவங்க வந்து இன்வால்மெண்ட்டோட எந்த விஷயமா இருந்தாலும் செய்வாங்க. எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு செக்ரிகேஷன், ஒரு சின்ன சின்ன விஷயத்தை அவங்க வந்து நடைமுறைப்படுத்துறது தான். ஒரு ஒரு இடத்துல செப்பலை போடணும் அப்படின்னாக்கா அதை எடுத்து அடுக்கி வச்சுட்டு போகணும். அதுதான் இது. இந்த சாலை விதிகளை பின்பற்றுவதாக இருக்கட்டும், அவங்கள கடைப்பிடிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயோ நம்ம இந்தியாவிலேயோ அந்த மாதிரியான சாலை விதிகளை சரியான முறையில் பின்பற்றுவது கிடையாது. இந்த ஒழுக்க நெறிமுறைகள் எதுவுமே இருப்பது கிடையாது. இது எனது வேலை இல்லை. நீ ஒவ்வொருத்தனும் விலகி போக இந்த நாடு வந்து குட்டிச்சேராதான் போகுமே தவிர இதுக்கான ஒரு ஒழுங்கு வழிமுறைகள் கிடைக்காது. எத்தனை காந்தியடிகள் வந்தாலும், எத்தனை நேரு வந்தாலும், எத்தனை இந்திரா காந்தி வந்தாலும், எத்தனை நேதாஜி வந்தாலும், எத்தனை சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்தாலும், எத்தனை தலைமுறைகள் மாறி மாறி வந்தாலும் தனி மனித ஒழுக்கம் இல்லை என்றால் கண்டிப்பாக எந்த விதியுமே சாத்தியப்படாது. இது எதற்காக நான் பதிவிட விரும்புகிறேன் என்றால், ஒரு பிளாஸ்டிக் செக்ரிகேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட நம்மளால முடியலை அப்படின்னாக்கா, இது ஒரு தனி மனிதனுடைய ஒழுங்கு நடவடிக்கை தான். நாம் ஒவ்வொருத்தரோட ஈடுபாடு இருந்தால் தான் இதை வந்து நம்ம நல்ல விதமாக கொண்டு போக முடியும். நான் இந்த வீடியோவை இதுக்காக தான் நான் பதிவிடுறேன். தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். நாம் எவ்வாறு வளர்க்கப்படுகிறோமோ அப்பொழுதுதான் வீடும் நாடும் நன்றாக இருக்கும். நன்றி.